Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு உங்களுக்கு இந்த சூப்பரான பீகாக் ஃபெதர் ஆப்ளிக்யூ தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ஆப்ளிக்யூ வந்து ரொம்ப ஈஸியான பிகினர் டுட்டோரியல். ஸோ நீங்கள் வந்து பிகினர் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஹெட்பேண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ட்ரெஸ்ஸில் வச்சு தைக்கலாம், இந்த மாதிரி கார்லண்ட்ஸ்க்கெலாம் வச்சு தைக்கலாம். அது மாதிரி நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாங்க. ஸோ இந்த டுட்டோரியலை ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த இதுக்கு யூஸ் பண்ணுற ஹுக் சைஸ் வந்து 3.5 mm ஹுக் சைஸ். நீங்கள் வந்து பெரிய சைஸ் பண்ணணுன்னா அதுக்கேற்ற ஹுக் சைஸை வந்து மாற்றிக்கங்க. பேசிக் ஸ்டிச்சஸ் தான் நான் வந்து இதில் செய்ய போகிறோம். ஸோ 1-2 ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதிலேருந்து. ஸோ ஸ்டார்டிங் வித் ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின் 4 போட்டுருங்க. ஸோ இந்த லாஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, அந்த நாட் போட்ட இடத்துலேருந்து லாஸ்ட்டு செயினில் வந்து நம்ம 12 டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ரவுண்ட். உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்டாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் என்னோட சேர்ந்தே இந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு 1/2 hourக்குள்ளே முடிச்சிடலாங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. ஸோ 12 டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் வந்து நான் இதில் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த லாஸ்ட்டு செயின் போட்டோம் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் 1 டபுள் க்ரோஷே ஆயிரும். அந்த செயின் 3 ஸ்டிச்சஸ் வருது இல்லையா அது. ஸோ 12 டபுள் க்ரோஷே இன்டு த லாஸ்ட் செயின். ஸோ இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் நம்ம 12 டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா 3 ட்ரிபிள் க்ரோஷே வந்து நம்ம போட போகிறோம். ட்ரிபிள் க்ரோஷே வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, டபுள் க்ரோஷே மாதிரி யார்ன் ஓவர் வந்து 2 times பண்ணுறதுக்கு போல் 3 times அந்த மாதிரி பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம இன்விசிபிள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் இந்த ரவுண்டை. ஸோ ட்ரிபிள் க்ரோஷே வந்து போடுறதுக்கு பார்த்திங்கன்னா யார்ன் ஓவர் 3 times அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து போடணும். ஸோ இப்போ யார்ன் ஓவர் 2 times பண்ண இல்லையா, இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு இன்டு த அந்த சென்ட்ரல் இருக்குது பார்த்திங்களா, அதிலே விட்டுட்டு நீங்கள் வந்து டபுள் க்ரோஷே மாதிரி 1 2 and 3 இது மாதிரி 3 times வந்து நீங்கள் வந்து ட்ரிபிள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் வந்து போடணுங்க. ஸோ டபுள் க்ரோஷேயை விட கொஞ்சம் இந்த ட்ரிபிள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் வந்து ஹைட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் 3rd ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இன்விசிபிள் ஸ்டிச் வந்து போட போகிறோம். இன்விசிபிள் ஸ்டிச்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நாட் போட்டிருக்கதே இந்த ரவுண்டை வந்து முடிச்சிருக்கதே தெரியாத மாதிரி போடுறது தான் இன்விசிபிள் ஸ்டிச்சு. ஸோ இந்த ரவுண்டை முடிக்கிறதுக்கான அந்த ஸ்டிச்சை நம்ம வந்து போடலாம். அதுக்கு வந்து யானை வந்து கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. ஸோ ரவுண்ட் 1 முடிஞ்சு. ஸோ யானை கட் பண்ணிவிட்டு யானை வந்து நம்ம அப்படியே வந்து இந்த ஹூக்கில் இருக்கிறத அப்படியே ஸ்டிச்சை வந்து இழுத்துருங்க. ஸோ யான் வந்து வெளியில் வந்துடும். இப்போ ஸோ யானை வந்து நான் ஹூக்லேருந்து இப்போ ஸ்லைட் பண்ணுறேன். ஸ்லைட் பண்ணோடனே இது நாட் விழுந்துடும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே நம்மளோட ஒர்க்கை வந்து திருப்பிடுறோம். திருப்பிட்டு இதில் வந்து இந்த ஸ்டார்டிங் செயின்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த செயினோட பேக் சைடு ஆஃப் தி ஸ்டெம்மில் வந்து நம்ம வந்து இன்விசிபிள் ஒரு ஸ்லிப் நாட் மாதிரி போட போகிறோம். அப்போ போடையில் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒன்றும் தெரியாது, பேக்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராகவே இருக்கும். ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த இடத்த வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்க மாதிரியே தெரியாது. ஸோ இதுதான் இன்விசிபிள் ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காண்டி போடுறது. ஸோ இப்போ உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து அந்த ஸ்டெம்மோடு நான் வந்து யானை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ பேக் சைடில் மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் மாதிரி போட்டுருங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது, அந்த இடத்த ஃபினிஷ் பண்ணியிருக்க டிஃப்ரென்ஸே தெரியாது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஃபினிஷ் பண்ணோன்றது வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸஸ் யான் வந்து நாட் போட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிடலாம். நாம் வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா அடுத்த கலர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதே கலர்ஸ் தான் ஆட் பண்ணணும்னு இல்லைங்க, நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட ஆட் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கலர் வந்து டார்க் கலர் ப்ளூ வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு, நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஒர்க்கு. அடுத்து வந்து நம்ம வந்து ப்ளூ கலர் யான் வந்து ஆட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ரவுண்ட் 2க்கு. ஸோ பேக் சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யான்ஸ்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் தெரியாதுங்க. இப்போ வந்து நான் வந்து ஸ்டாண்டிங் சிங்கிள் க்ரோஷே போட போகிறேன்.
ஸ்டாண்டிங் சிங்கிள் க்ரோஷேனா நம்ம இந்த மாதிரி செயின் போட்டுட்டு செயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போடுவோம் இல்லையா, அதை போட்டுட்டு அதை வந்து நம்ம அப்படியே யானில் வந்து ஆட் பண்ணணும். நம்மளோட ஒர்க்கில் வந்து ஆட் பண்ணுறது தான் ஸ்டாண்டிங் சிங்கிள் க்ரோஷே. நீங்கள் வந்து நாட் போட்டுட்டு ஒரு இதுவும் ஒரு இது யான்ஸையும் ஜாயின் பண்ணாமல் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ ட்ரிபிள் க்ரோஷே எதில் முடிச்சிங்களோ அந்த இதுலேருந்து ஸ்டாண்டிங் சிங்கிள் க்ரோஷே வந்து ஒன்று போடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த இதுக்குள்ளே வந்து நான் வந்து யான் ஓவர் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்து போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாண்டிங் சிங்கிள் க்ரோஷே தான் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். ஸோ அடுத்து வந்து நம்ம அப்படி ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டாண்டிங் சிங்கிள் க்ரோஷே போட்டோன்னே அடுத்த ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா 1 சிங்கிள் க்ரோஷேயில் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ நம்ம வந்து 1 சிங்கிள் க்ரோஷே அடுத்த ஸ்டிச்லேயும் ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் மாதிரி நம்ம வந்து போட்டுட்டு வர போகிறோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த ரவுண்ட் ஃபுல்லாக முடிக்கிற அளவு போடுங்க. ரவுண்ட் 2 அதே மாதிரி இன்விசிபிள் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா யான்ஸ்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணிடலாம். ஸோ பார்த்துட்டு கட் பண்ணுங்கள் ப்ராப்பராக. ஸோ அடுத்த ரவுண்ட் வந்து நான் வந்து இதே ப்ளூ கலர் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ எந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணமோ அந்த இடத்து பக்கத்தில் வந்து அதாவது அந்த 3 ட்ரிபிள் க்ரோஷே இருக்குது இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்கு முடித்தோடனே அது பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் மார்க்கர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டிச் மார்க்கர் வந்து நம்ம வந்து ரவுண்டு வந்து எந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணுறோன்றதுக்காண்டி, அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து தெரியும், அதுக்காண்டி தான். ஸோ ஸ்டாண்டிங் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் வந்து யானை வந்து இதோட ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஸ்டாண்டிங் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஜாயின் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அடுத்த 3 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1 சிங்கிள் க்ரோஷே வந்து போடணும். 3 ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுட்டு 3rd ஸ்டிச் முடிஞ்சோடனே 4th ஸ்டிச்சில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே இன்டு த சேம் ஸ்டிச். ரவுண்ட் 3லே தான் இருக்கும். லாஸ்ட் வந்து 2 டபுள் க்ரோஷே இன்டு த சேம் ஸ்டிச் வந்து நான் போட போகிறேன். ஸோ ரவுண்ட் 3யோட அடுத்த பார்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம வந்து 2 half டபுள் க்ரோஷே இன்டு த சேம் ஸ்டிச். 2 சிங்கிள் க்ரோஷே போட்டிங்க இல்லையா, அடுத்த ஸ்டிச்சில் வந்து 2 half டபுள் க்ரோஷே வந்து போடணும். ஸோ நான் சொல்கிறத வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஸோ 2 half டபுள் க்ரோஷே வந்து போட்டுட்டிங்கன்னா அடுத்த ஸ்டிச்சில் வந்து 2 டபுள் க்ரோஷே வந்து போடணும். ஸோ டபுள் க்ரோஷே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே தான் வந்து சிங்கிள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷேன்னு போகும். ஸோ அந்த மாதிரி டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு வாங்க, 2 டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ். ஸோ அடுத்தடுத்த ஸ்டிச்சில் வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். 2 டபுள் க்ரோஷே ஸ்டிச் முடித்தோடனே 2 ட்ரிபிள் க்ரோஷே, ஏற்கனவே உங்களுக்கு வந்து ட்ரிபிள் க்ரோஷே சொல்லியிருக்கேன், 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணணும் அது மாதிரி. ஸோ அது மாதிரி போட்டுருங்க. அது வந்து 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் வர்றதில் டபுள் ட்ரிபிள் க்ரோஷே 4 டைம்ஸ் வந்து பண்ணணும். ஸோ டபுள் க்ரோஷே மாதிரியே வந்து 4 டைம்ஸ் போடுற மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து அது வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து லீஃப் போடுறதுக்கெலாம் இந்த 4 ட்ரிபிள் க்ரோஷே இந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 half டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே, 2 ட்ரிபிள் க்ரோஷே, 4 டபுள் ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ அதை முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த சைடுக்கு வந்து நான் போடுறத அப்படி கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ ஒரு சைடு முடிச்சாச்சு. அடுத்த சைடு நம்ம போட போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து ஸ்டார்டிங் வித் 2 ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ அந்த இதில் வந்து 2 ட்ரிபிள் க்ரோஷே வந்து போட்டுருங்க அடுத்த ஸ்டிச்சில். அடுத்த ஸ்டிச்சில் வந்து 2 டபுள் க்ரோஷே ஸ்டிச் வந்து போடணும். ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரிபிள் க்ரோஷே 2 டைம்ஸ் வந்து போடுறேன். ஸோ அடுத்ததில் வந்து
2 டபுள் crochet ஸ்டிச்சஸ் வந்து போடணுங்க. 2 டபுள் crochet நீங்கள் வந்து ட்ரிபிள் crochet தான் நான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அடுத்ததில் வந்து நீங்கள் டபுள் crochet வந்து 2 டைம்ஸ் போடணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கர்வாக போயிட்டு ஒரு பாயிண்டில் வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லீஃப் மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்தது அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி 2 டபுள் crochet போட்டதுக்கப்புறம் அடுத்த 2 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 2 half டபுள் crochet வந்து போட்டுருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி போட்டுருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 half டபுள் crochet முடித்ததுக்கப்புறம் 2 சிங்கிள் crochet வந்து சேம் ஸ்டிச்சில் போட்டுறணும். அடுத்து 3 சிங்கிள் crochets வந்து போட்டுட்டு வரணும். ஸோ கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைன் வந்து கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து 3 சிங்கிள் crochet வந்து முடிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதா எப்படி வந்து ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குதுன்ட்டு. ஸோ ஒரு சைடு வந்து நமக்கு வந்து லீஃப் ஷேப் வந்து கிடச்சிருக்குது. ஸோ கடைசியில் இருக்க இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு எதுவும் பண்ணக்கூடாது. நான் அடுத்த ரவுண்டுக்கான இது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா கடைசியில் நமக்கு வந்து 6 சிங்கிள் crochet இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க லாஸ்ட் லைனில். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லாங் சிங்கிள் crochet 6 டைம்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ லாங் சிங்கிள் crochet வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து yarn over பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்படி சிங்கிள் crochet போடுவீங்களோ அந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் சர்க்கிள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரவுண்டில் போட்டோம் இல்லையா, அந்த ரவுண்டுக்குள்ளே வந்து இந்த 6 சிங்கிள் crochet வந்து போடணும். ஸோ yarn வந்து நல்லா லூஸாக விட்டுக்கங்க. ஸோ லூஸாக விட்டுட்டு நம்ம வந்து அதில் 6 சிங்கிள் crochet வந்து இன்சைட் த சர்க்கிள்லேருந்து நம்ம போட போகிறோம். ஸோ ஸ்டிச் வேறு கலர் yarnனால நான் ஸ்டிச் மார்க்கரை கழட்டிட்டேன். ஸோ 6 சிங்கிள் crochet இன்டு த சர்க்கிள். ஸோ yarn வந்து கொஞ்சம் லூஸாக விட்டுக்கங்க. பார்த்தீங்கன்னா சிங்கிள் crochet தான், டபுள் crochet கிடையாது. இந்த yarn வந்து ட்விஸ்ட் ஆகும், நீங்கள் வந்து ட்விஸ்ட்டை வந்து எடுத்து விட்டுக்கங்க. ஸோ இப்போ வந்து 1 சிங்கிள் crochet போட்டாச்சு. இது மாதிரி 6 டைம் வந்து நீங்கள் போடணும். ஸோ ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு லைன் வந்து ப்ராப்பராக வராது. இந்த டிசைன் வந்து அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து அந்த ட்விஸ்ட்டை வந்து எடுத்து விட்டுக்கங்க. 6 சிங்கிள் crochet முடிச்சுட்டு உங்களுக்கு பார்க்குறேன். இப்போ வந்து 6 லாங் சிங்கிள் crochet வந்து முடிச்சாச்சு. அதே மாதிரி இன்விசிபிள் ஸ்டிச் போட்டு இந்த யானை கட் பண்ணிடுங்க. அடுத்த கலர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதுக்காண்டி வந்து லாங் சிங்கிள் crochet போடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து வர்றதுக்கு தான். ஸோ இப்போ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே மாதிரி யானை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேறு கலர் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த ரவுண்டுக்கு வந்து நான் வந்து வேறு கலர் யான் யூஸ் பண்ண போகிறேங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரவுண்ட் 4ல் இருக்கிறோம். ஸோ இந்த ரவுண்ட் 4க்கு பார்த்திங்கன்னா நான் வந்து அதே மாதிரி ஸ்டாண்டிங் சிங்கிள் crochet போட்டுட்டு ஜாயின் பண்ணுறேன் யானை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த இதுலேருந்து 3 சிங்கிள் crochets வந்து போடணும். அடுத்தடுத்த ஸ்டிச்சில் வந்து 3 சிங்கிள் crochet போடுங்க. 1 2 and 3. தேர்ட் சிங்கிள் crochet போட்டுருங்க. ஸோ போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் crochet into the same stitch. ஸோ அது போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த இருக்க 7 ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஒரு சிங்கிள் crochetவாக வந்து 7 சிங்கிள் crochets வந்து போடணும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அந்த சென்டர் கொண்டு வந்துடும். டாப்போட சென்டர் டாப்பில் இருக்க இந்த மிடில் இருக்க ட்ரிபிள் crochet போட்டோம் இல்லையா, அந்த இதோட சென்டருக்கு வந்து கொண்டு வந்துடும். ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் crochets வந்து into the same stitch வந்து 4 டைம்ஸ் வந்து நீங்கள் போடணும். ஸோ இப்போ வந்து 1 டைம் போட்டாச்சு. இதே மாதிரி நீங்கள் 4 டைம் வந்து இதை கண்டினியூ பண்ணணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா. ஸோ லாஸ்ட் வந்து மேலே இருக்க டாப்பில் வந்து 2 சிங்கிள் crochet into the 4 stitches of each next 4 ஸ்டிச்சஸ்க்கு வந்து இந்த மாதிரி போடுங்க. ஸோ இந்த 4 சிங்கிள் crochet வந்து போட்டு முடித்ததுக்கப்புறம்
அடுத்து இருக்கிறதுல வந்து 7 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1 சிங்கிள் க்ரோஷேவாக 7 சிங்கிள் க்ரோஷேஸ் வந்து நீங்கள் போடணும். ஸோ இந்த 7 சிங்கிள் க்ரோஷே வந்து உங்களுக்கு அப்படியே வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும். உங்கள் கிராஃப் வந்து கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்குங்க. ஸோ இப்போ நான் வந்து 7 சிங்கிள் க்ரோஷேஸ் வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ 7 சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டுட்டு அடுத்ததில் வந்து லாஸ்ட் இது வந்து 2 சிங்கிள் க்ரோஷே இன்டு த சேம் ஸ்டிச். 7 முடித்தோடனே அடுத்த 2 சிங்கிள் க்ரோஷே வந்து சேம் ஸ்டிச்சில் போட்டுறணும். போட்டுட்டு நீங்கள் வந்து அடுத்து சிங்கிள் க்ரோஷே பார்த்திங்கன்னா 10 சிங்கிள் க்ரோஷே வந்து கம்ப்ளீட்டாக இந்த ரவுண்டை முடிக்கிறதுக்கு வந்து போடணும். ஸோ அந்த இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த லாங் சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, ஸோ அதோடு நீங்கள் வந்து 10 சிங்கிள் க்ரோஷே லாஸ்ட்டாக போட்டு இன்விசிபிள் ஜாயின் போட்டு முடிச்சுருங்க. ஸோ 10 சிங்கிள் க்ரோஷே போட்டு நான் முடிச்சுட்டு நான் இன்விசிபிள் ஜாயின்ட்டும் பண்ண போகிறேன். ஸோ ரவுண்ட் 5ல் உங்களை பார்க்குறேன். ஸோ இந்த ரவுண்ட் 5க்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா 7 ஸ்டிச் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டிங் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்து 17 சிங்கிள் க்ரோஷேஸ் வந்து நம்ம இதில் போட போகிறோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டிங் சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் பாக்கி 17 சிங்கிள் க்ரோஷேஸ் வந்து போடணும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரவுண்ட் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னோடய சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ 17th ஸ்டிச் முடிச்சாச்சு சிங்கிள் க்ரோஷே. ஸோ அதுக்கு அடுத்ததில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச்சில் வந்து செயின் 3 போட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது டாப்பில் வந்துடும் உங்களுக்கு செயின் 3. ஸோ செயின் 3 போட்டுட்டு அந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் செயின் 3. செயின் 3 போட்டுட்டு நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா செயின் 3 ஸ்லிப் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 20 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1 சிங்கிள் க்ரோஷே வாக்கில் வந்து 20 ஸ்டிச்சஸ்க்கு வந்து போட்டுட்டோம். ஸோ 20 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நீங்கள் வந்து செயின் 2 போட்டுட்டு ஜாயின் பண்ணணும். ஸோ செயின் 2 வந்து 3யும் உங்களுக்கு வந்து அடுத்த ரவுண்டில் எப்படி எதுக்கு போட்டிருக்கோன்னு தெரியும். ஸோ அதான் செயின் 3. ஸோ 20 ஸ்டிச்சஸ் வந்து நான் போட்டுட்டு இங்கே வந்து செயின் 2 போட்டிருக்கிறேன். செயின் 2 போட்டுட்டு அடுத்து வந்து 3 சிங்கிள் க்ரோஷே போட்டு இந்த ரவுண்ட் 5 வந்து நான் முடிச்சிருக்கிறேங்க. ஸோ இப்போ வந்து ரவுண்ட் 5 முடிஞ்சிருச்சு. ஏன்னா இது வந்து ஈஸியான ரவுண்டு தான் உங்களுக்கு. ரவுண்ட் 6ல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை இப்போ காமிக்கிறேன். ரவுண்ட் 6க்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதே மாதிரி ஸ்டாண்டிங் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அதை வந்து நம்ம செயின் 2 ஸ்பேஸ் இல்லையா, அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ இந்த செயின் 2 ஸ்பேஸில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுருங்க. போட்டுட்டு செயின் 3 வந்து நீங்கள் அதில் போடணும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பீகோட் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி தான் போடுறோம். செயின் 2 ஸ்பேஸில் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ செயின் 2 ஸ்பேஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் செயின் 3 போட்டுட்டு ஒரு பீகோட் வந்து ஃபார்ம் பண்ணணும். பீகோட் வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, செயின் 3ல் வந்து லாஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். அதே இதில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே இன்டு த சேம் செயின் 2 ஸ்பேஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை செயின் 2 போட்டுட்டு நான் உங்களுக்கு ஒன்னொருக்காவும் காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் சிங்கிள் க்ரோஷே ஜாயின் பண்ணியாச்சு. அதில் வந்து செயின் 2 வந்து நான் போடுறேன். செயின் 3 வந்து போடுறேன். செயின் 3 வந்து உங்களுக்கு வந்து பீகோட் வந்து ஃபார்ம் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். சிங்கிள் க்ரோஷே, இப்போ வந்து செயின் 3. ஸோ லாஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் வந்து பண்ணுறேங்க. ஸோ இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு அழகாக ஒரு பீகோட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதே ஸ்டிச்சில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே வந்து போடணும். 1 and 2. ஸோ இது போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு பீகோட் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் 1 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு 5th ஸ்டிச்சில் வந்து அதே மாதிரி செயின் 3 பீகோட் வந்து போடணும். ஸோ இது வந்து ஃபார் 5 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி செய்யணுங்க. ஸோ இந்த 5 டைம்ஸ் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு செயின் 3 அண்ட் பீகோட். ஸோ அது மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து பீகோட் வந்து குட்டி குட்டியாக வந்து அந்த செயின் 5 ஸ்பேஸில் செயின் 5 சிங்கிள் க்ரோஷேஸ்க்கு அப்புறம் வந்து பீகோட் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும்.
ஸோ இப்போ நம்ம வந்து செயின் 3 ஸ்பேஸ்க்கு வந்தாச்சு. அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா செயின் 3 ஸ்பேஸில் 2 சிங்கிள் crochet, செயின் 3 பீகோட், 2 சிங்கிள் crochet. இந்த செயின் 3 ஸ்பேஸில் வந்து அது மாதிரி போடணும். ஸோ செயின் 3 இப்போ வந்து உங்களுக்கு பீகோட் வந்து எப்படி அழகாக ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்க இல்லையா? ஸோ அதான் செயின் 3 ஸ்பேஸ். அதில் வந்து எழுதிக்கங்க 2 சிங்கிள் crochet, செயின் 3 பீகோட், 2 சிங்கிள் crochet. ஸோ அந்த செயின் 3 ஸ்பேஸில் உள்ள மட்டும் நீங்கள் வந்து அந்த மாதிரி போடணும். ஸோ இது வந்து நம்மளோட ஃபெதரோட டாப் போர்ஷனுக்கு வந்துடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அழகான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ செயின் 3 பீகோட்டுக்கு வந்து அப்படி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. அடுத்ததில் வந்து சிங்கிள் crochet, 2 சிங்கிள் crochet. ஓகே, 2 சிங்கிள் crochet போட்டிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 சிங்கிள் crochet மட்டும் போட்டுட்டு செயின் 3 பீகோட் ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே இந்த சைடு போட்டிருக்க பீகோட்டுக்கும் இந்த சைடு போட்டிருக்க பீகோட்டுக்கும் வந்து சேம் லைனில் வந்து ஒரு டயக்னலாக வந்து வர்றதுக்காண்டி தான் நம்ம வந்து அடுத்ததில் வந்து செயின் போடாமல் 1 சிங்கிள் crochet போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் வந்து நம்ம வந்து பீகோட் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இது வந்து ஈஸியான பேட்டர்ன். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த ரவுண்ட் ஃபுல்லாக பீகோட் மட்டும்தான் போட போகிறீங்க. ஸோ அதே மாதிரி அதாவது 5 சிங்கிள் crochet, செயின் 3 பீகோட் அது மாதிரியே போட்டுட்டு வாங்க. ஸோ கரெக்டாக ஒரு சைடு போட்டதுக்கு சேம் லைனில் வந்து அடுத்த சைடும் வந்து உங்களுக்கு வந்து பீகோட் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிக்யூஸ் வந்து நிறையவே இருக்குது. இது வந்து ஒரு பீகாக் பேட்டர்ன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டு வால் ஹேங்கிங்க்கு மித்த டெக்கரேஷனுக்கெல்லாம் வந்து இந்த ஆப்ளிக்யூ வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கிடைக்கும். ஸோ இதை வந்து வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புக் மார்க்கர் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ரவுண்டு வந்து பீகோட்லேயே ஃபுல்லாக முடிச்சுடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இதிலே வந்து இயரிங்ஸ் அந்த மாதிரி செய்யணுன்னா நீங்கள் வந்து ரவுண்ட் 3ஓட அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நீங்கள் பீகோட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கொண்டு வரேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பேட்டர்ன்ஸ் வேணும்னா மறக்காமல் எனக்கு வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ டேக் கேர், பாய்.